எனவே திக்ர் என்பதற்கு இல்மு என்பது அவசியம். திக்ர் என்பதற்கு இல்மு அறிவு என்பது அவசியம். திக்ர் என்பது யாருக்கு செய்யப்படக்கூடியது? அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடியது. ஸலவாத்தின் மூலமாக நாங்கள் திக்ர் செய்கின்றோம் என்று சொன்னால் யாரை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஆக ஒன்றை பற்றி நாம் திக்ர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி ஒரு அறிவு, ஒரு ஆழமான தெளிவு எங்களுக்கு இருந்தால்தான் அவனை பற்றி உண்டான விளக்கத்தை, அந்த திக்ரை நாங்கள் செய்ய முடியும். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வை எப்படி அறிவது? அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியுமா? அல்லது நான் சொன்னதை போன்று குழந்தைகள் கண்ணால் பார்த்து அந்த நெருப்பை பார்த்து அந்த நெருப்பின் தன்மையை விட்டும் அது விலகிக் கொண்டதை போன்று அல்லாஹ்வை கண்ணால் காண முடியுமா? அல்லாஹ்வை அறிவது என்று சொன்னால் எப்படி அறிவது? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. எவன் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் தன் ரப்பை அறிந்து கொண்டான் என்று சொன்னார். எவன் தன்னை அறிந்து கொண்டானோ ஃபகத் அரஃப ரப்பஹு, அவன் தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டான். அப்படி என்று சொன்னால் முதலில் தன்னை தான் யார் என்று அறிய வேண்டும். முதலிலே நான் யார், எப்படி வந்தேன், என்னுடைய உருவாக்கம் எப்படி இருந்தது பற்றிய அறிவை அவன் அறிய வேண்டும். அறியக்கூடிய நேரத்திலே இதை உண்டு பண்ணுவன் யார், செய்தவன் யார், இதற்கு கண்ணை வைத்தவன் யார், வாயை வைத்தவன் யார், அந்த வாய்க்குள் நாக்கை வைத்தவன் யார், அந்த நாக்குக்கு 32 காவல்களாக பற்களை வைத்தவன் யார், ஒரு தலையை வைத்தவன் யார், அதிலே மூளையை வைத்தவன் யார், அந்த மூளையை மெயின் சுவிட்சாக ஆக்கி உடம்பிலே அதிலிருந்து எல்லா விதமான கட்டளைகளையும் பிறப்பித்து ஒவ்வொரு உறுப்புகளையும் நடத்தக்கூடியவன் யார் என்பதை தானாக சிந்தித்துக் கொண்டே போகக்கூடிய நேரத்திலே ஃபகத் அரஃப ரப்பஹு, தன்னுடைய ரப்பை அவன் அறிவான். அதான் நான் சொன்னார்கள், அல்லாஹ் யார் என்பதை நாம் அறிய முடியாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் இப்படித்தான் இருப்பான் அப்படித்தான் இருப்பான் என்று நாங்கள் அறிய முடியாது. எங்களுடைய ஹியால், எங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்டவன். நீங்கள் நினைக்கின்றீர்களா அவர் இந்த உலகத்தை விட பெரியவன் என்று? இல்லை, அதுவும் தெரியாது. அல்லது இந்த ஜாவியா, இந்த மண்டபத்தின் அளவு இருப்பானா? இல்லை, அதுவும் தெரியாது. எங்களுடைய புத்திக்கு பெரிது என்று எது நினைக்கிறோமோ அதற்கும் அப்பாற்பட்டவன் அவன். வசிஅ குர்சியுஹு ஸமாவாத் வல் அர்த். அவனுடைய சிம்மாசனம் இருக்கின்றதே அது வானம் பூமி அளவு விசாலமானது என்று சொன்னால் வானத்தினுடைய விசாலம் யாருக்கு தெரியும்? பூமியினுடைய விசாலம் யாருக்கு தெரியும்? 7 வானங்கள் 7 பூமி, ஒவ்வொரு வானத்துக்கும் இடைப்பட்ட விசாலம் யாருக்கு தெரியும்? 2வது வானத்துக்கும் 3வது வானத்துக்கும் உண்டான அந்த வித்தியாசம் யாருக்கு தெரியும்? என்னால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி என்று சொன்னால் அவனுடைய வசிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுடைய சிம்மாசனம் அந்த அளவுக்கு விசாலமானது என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய சிம்மாசனத்தையே நம்முடைய ஹியாலால் உருவாக்க முடியாது, இமேஜின் பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவனை பற்றி நாங்கள் எப்படி நினைக்க முடியும்? அவனை பற்றி அறிய முடியுமா? கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்திலே முஹாலுன், சாத்தியமில்லை. குர்ஆன் சொல்லுகின்றது, லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். குர்ஆன் சொல்லுகின்றது, லா துத்ரிகுல் அப்சார், அவனை பார்வைகள் எத்திக்கொள்ளாது, ஆனால் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவன் மற்றவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் நேற்று இரவு கூட எங்களை மதிப்புக்குரிய மஸ்தான் ஹஸ்ரத் அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தினுடைய அந்த ஷரியாத்துடைய 3 விஷயங்களை சொன்னார். ஈமான், இஸ்லாம், இஹ்சான் என்று சொன்னார். அந்த இஹ்சானுக்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், அந்த அபுத ரப்பக கஅன்னக தராஹு ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக். அதுதான் ஹதீஸிலேயும் வந்திருக்கு. ஹதீஸிலேயும் அதுதான் வந்திருக்கிறது. அந்த அபுத ரப்பக கஅன்னக தராஹு, நீர் உன்னுடைய அல்லாஹ்வை வணங்குவதாக இருக்கும். வணங்குவதாக இருக்குன்னு சொன்னா தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகையின் மட்டுமல்ல, இந்த இடத்திலே இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு வர வேண்டும்.
ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்தால் எப்படி அமர வேண்டும் என்ற அறிவை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஒரு சிறு குறிப்பை மட்டும் நான் ஒரு இடைக்குறிப்பாக சொல்கின்றேன். உலகத்திலே எந்த ஒரு தலைவர், எந்த ஒரு மத தலைவர், எந்த ஒரு சமுதாய தலைவர், எந்த ஒரு கவுமுகளுக்கு தலைவர், அது உலகத் தலைவர்களோ நாட்டின் தலைவர்களோ, அவர்களுடைய வாழ்க்கையை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து அறிவிக்கப்பட்ட மனிதர் உலகத்திலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். கடந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஷமாயிலு திருமி ஓதப்பட்டது. அதிலே என்ன வருகின்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வர்ணிப்புகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தால் எப்படி நடப்பார்கள், இருந்தால் எப்படி இருப்பார்கள், எழுந்தால் எப்படி எழும்புவார்கள், ஒரு சபையிலே பிரசன்னமானால் எப்படி பிரசன்னமாகுவார்கள், அந்த சபையிலே இருந்து வெளியாகினால் எப்படி வெளியாகுவார்கள், அவர்கள் சாப்பிட்டால் எப்படி சாப்பிடுவார்கள், ஆரம்பத்திலே என்ன செய்வார்கள், முடிந்ததற்கு பின்னால் என்ன செய்வார்கள், ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தால் எப்படி செல்வார்கள், எப்படி அந்த வீட்டிலே இருந்து திரும்பி வருவார்கள், அவர்கள் ஆடை அணிந்தால் எப்படி அணிவார்கள், ஆடையை உடம்பிலே இருந்து களைந்தால் எப்படி களைவார்கள், செருப்பு அணிந்தால் எப்படி அணிவார்கள், செருப்பை கலற்றினால் எப்படி கலற்றுவார்கள், குளித்தால் எப்படி குளிப்பார்கள், குளித்து முடிந்ததற்கு பின்னால் என்ன செய்வார்கள், ஒது செய்தால் எப்படி ஒது செய்வார்கள், ஒது செய்து முடிந்ததற்கு பின்னால் என்ன செய்வார்கள், ஒதுவிலே எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள், எதை கொண்டு முடிப்பார்கள், சாப்பிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு எப்படி விரல்களை சூப்புவார்கள். 3 விரல்களால் வருகின்றது அகீதாவில். 3 விரல்களால் சாப்பிடுவார்கள். இந்த 3 விரல்களால் சாப்பிட்டு முடிந்ததற்கு பின்னால் அந்த விரல்களை நடுவிரலிலே இருந்து இது 2வது இது 3வது பெருவிரல் வரை 3 விதமாக 2 முறை சூப்புவார்கள். சூப்பி நக்கி சாப்பிடுவார்கள் என்ற குறிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஷமாயிலே வருது. நகம் வெட்டினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை நகம் வெட்டினால் எங்கிருந்து எந்த விரல், எந்த கை, எந்த விரலிலே இருந்து ஆரம்பிப்பார்கள், எந்த விரலிலே முடிப்பார்கள். வெட்டிய நகத்தை என்ன செய்வார்கள், முடி களைந்தால் என்ன செய்வார்கள், களைந்த முடியை என்ன செய்வார்கள், செய்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே பங்கு வைத்தார்கள். அருமையானவர்களே, மலசல கூடத்திற்குள் நுழைந்தால் எப்படி நுழைவார்கள், வெளியே வந்தால் எப்படி விளைவார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டாலும் குர்ஆனிலே 25 நபிமார்களை பற்றிய குறிப்பு விளக்கம் எங்களுக்கு தரப்படுகிறது. இந்த 25 நபிமார்களையும் எந்த ஒரு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை எந்த ஒரு நபியுடைய குறிப்பிலாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி நகம் களைந்தார்கள், இந்த விரலிலே இருந்து ஆரம்பித்தார்கள், இந்த விரலிலே முடித்தார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சாப்பிட அமர்ந்தார்கள், இப்படி சாப்பிட்டார்கள், சாப்பிட்டு முடிந்த பிறகு இப்படி சொன்னார்கள், அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை எடுத்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடை அணியும் போது இப்படி அணிந்தார்கள், களையும் போது இப்படி களைந்தார்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறதா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் அவர்கள் மிகவும் ஏன் தன்னை பார்த்து தன்னுடைய சஹாபாக்கள் பின்பற்றுகின்றார்கள் என்ற ஒரு அச்சம், தான் செய்வது அது கடமையாகிவிட்டால் வஹி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம், வஹி இறங்கிவிட்டால் அது ஃபர்லாகிவிட்டால் என்னுடைய உம்மத்துகள் கஷ்டப்படுவார்கள் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலே இருந்து எழும்பக்கூடிய நேரத்தில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி அவர்கள் கையை தூக்கினார்கள். இதுவும் ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கிறது. நாம் சுன்னத்தாக தொழுகையிலே இருக்கிறோம். உதாரணமாக நான் சொல்லுகின்றேன், ஏதாவது ஒரு காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர் தொழக்கூடிய நேரத்திலே லொஹருடைய கடைசி ரக்காத்திலே சாதாரணமாக எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் ரிவாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 ரிவாயத்து வருது. சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியிலே சுமார் 17 முடிகள் தான் நரைத்திருந்தது.
இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது 20 முடிகள் அவருடைய தாடியில்